வணக்கம். இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவது மதுரை சதயம் ஜோடர் எம் மீனாட்சி சுந்தரம். வாங்க இந்த காணொலியில் என்ன பார்க்க போகலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் எல்லா மனிதர்களுக்கும், அதாவது வசதியானவங்களுக்கும் சரி வசதி இல்லாதவர்களுக்கும் சரி, தேவை என்பது முதன்மையாக இருக்கக்கூடியது பணம். இந்த ஒரு விஷயத்துல எல்லோருக்கும் தேவை இருக்கு, எல்லாமே தேவை இருக்கும். அதுக்கு எல்லா தேவைக்கும் முதன்மையானது அப்படின்னா பணம் தான். இந்த பண தேவைகளை நாம் எப்படி பூர்த்தி செய்து கொள்வது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் பணம் வேணும், ஆனா எல்லாருக்கும் வருதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. இப்ப உங்களுடைய ஜாதகத்தை கையில எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நிறைய ஜோட காணொலிகளை பார்த்து எல்லோருமே ஓரளவுக்கு ஜோடத்தை அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்களாம் இருக்கீங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் ஜோடர் அப்படிங்கிற முறையில உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக் கொள்கிறேன். ஏன்னா எதையுமே தெரியாம என்னன்னு பார்க்கறத விட ஒரு கொஞ்சமாச்சும் அதை பற்றிய ஒரு சிந்தனையோட பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஒருத்தருக்கு எப்போ பணம் வரும், எனக்கு எப்போ பணம் வரும் அப்படிங்கிறத என்னுடைய கேள்வியாக இருக்கும். உங்களுக்கு எப்போ பணம் வரும் அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வியாக இருக்கும். இது ஒவ்வொரு தனி மனிதனுடைய எதிர்கால கனவும் சொல்லலாம், அல்லது எதிர்கால திட்டத்திற்கான ஒரு முதலீடுன்னு எடுத்துக்கலாம், அல்லது தன் எதிர்கால வாழ்க்கைக்கான தேவை அப்படிங்கிறது கூட பணமாகத்தான் இருக்கும். இந்த பணம் இருந்தால் மற்றது எல்லாத்தையும் சமாளிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 12 லக்னத்திற்கும் எப்பெல்லாம் பணம் வர வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். உங்க ஜாதகம், நீங்க மேச லக்னத்துல பிறந்தா 12 லக்னத்தையும் வரிசையா பார்ப்போம். அப்போ முதல் லக்னம் மேச லக்னம். இந்த மேச லக்னத்துக்கு உண்டான பண வரவு உண்டான நாட்கள் ஒரு பல விதமா இருக்கு. ஜாதக ரீதியாக, உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக ரீதியாக எப்ப பணம் வரும்னு ஜோசியர்கள் கண்டுபிடிக்கலாம். நடைமுறையில நீங்களே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ரகசியத்தை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப மேச லக்னத்திற்கு நல்லா கேட்டுக்கங்க, மேச லக்னக்காரர்களுக்கு மட்டும்தான் இதை நான் சொல்றேன், எல்லா லக்னத்துக்கும் நான் பொதுவா சொல்லல. மேச லக்னத்திற்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த நாட்கள்ல பணம் வரவு வந்தால், அல்லது இந்த வெள்ளிக்கிழமை சனி ஓரையில கூட உங்களுக்கு பணம் வரும். அந்த காலங்கள்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை சனி ஓரை எப்போ வருதுன்னு பார்க்கணும். இந்த சனி ஓரையில நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பரிகாரம்னா என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒன்றும் பெருசா இல்லை, சிம்பிளா சொல்லுறேன். ஒரே ஒரு வெத்தலை எடுத்துக்கங்க, அதுல கொஞ்சோண்டு வெல்லம், அதாவது சர்க்கரையா இருக்கலாம், ஜீனி இருக்கக்கூடாது, சர்க்கரை. இந்த சர்க்கரை வெள்ளக்கட்டி கொஞ்சோண்டு வெத்தலையில வச்சு மடிச்சு வெள்ளிக்கிழமை சனி ஓரையில வாயில போட்டு மென்னு கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சு பாருங்க. ஒரு வாரம் பாருங்க. ரெண்டாவது சனிக்கிழமை சுக்கிர ஓரையில பாருங்க. அப்போ வாரத்துக்கு 2 நாள் ஆகுதா? இந்த 2 நாள்ல இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன பரிகாரம். பரிகாரங்கிறது எதை தூண்டும் அப்படின்னா, உங்கள் எண்ணத்தை தூண்டும். உங்களுக்கு பண தேவைங்கிற எண்ணத்தை உங்களுக்கு தூண்டி விட்டு செயல்படுத்த வைக்கும். அது இந்த பிரபஞ்சத்து உங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கும். தேவைக்கு மேல கொடுக்காதுங்க, தேவையான பணத்தை கொடுக்கும். உங்களுக்கு 1 கோடி தேவைன்னா 1 கோடி வரும். எனக்கு 1 லட்சம் வந்தா போதும்னு நினைச்சீங்கன்னா 1 லட்சம் வரும். அது உங்க தேவைக்கு ஏற்ப உண்மையான பணமாக உங்களுக்கு வந்து சேரும். இது மேச லக்கணத்திற்கு. ரிஷப லக்கணத்திற்கு, இதே ரிஷப லக்கணத்திற்கு பண தேவைகள் வரக்கூடிய நாள் 2 நாள்.
நல்லா கேட்டுக்கங்க. மேச லக்னத்துக்கு நான் என்ன சொன்னேன்? வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் சொன்னேன். ரிஷப லக்னத்திற்கு புதன்கிழமை ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்த கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% வியாழக்கிழமை, புதன் வியாழன். இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு புதனும் வியாழனும் பணத்தை வர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிழமைகள். வாரத்துக்கு 2 நாள் வருதா? இந்த 2 நாளும் உங்களுக்கு உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நாள். இந்த நாள்ல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, மஞ்சள் நிறம், அதாவது பாதாம் அல்வா, மஞ்சள் கலர்ல இருக்கா? அப்ப இதே மஞ்சள் நிற பவுடர் போட்ட அல்வா இல்லை, பாதாம் அல்வா வாங்கி நீங்க 2 நாள் மட்டும் சாப்பிடுங்க. சும்மா எனக்கு சுகர் இருக்கே சார் சாப்பிடலாமான்னு அப்படி ஒரு கேள்வியெல்லாம் கேட்டாதீங்க. சுகர் இருந்தாலும் கொஞ்சோண்டு எடுத்து வாயில வைக்க போறீங்க. அந்த நாக்கு நுனியில பட்டு அந்த இனிப்பு உள்ள இறங்கணும். இந்த பாதாம் அல்வா உணவு வழி பரிகாரமா கூட இதை நீங்க எடுத்துக்கணும். அப்ப இந்த நாள்கள்ல நீங்க செய்யக்கூடிய அந்த பாலால் செய்த பிளஸ் பாதாம் பருப்பு மிக்ஸ் ஆன இந்த உணவை நீங்க இந்த புதன் வியாழன் இந்த 2 நாள்ல எடுத்து பாருங்க. உங்க தேவைக்கான பணம் உங்களுக்கு வந்துடும். மிதுன லக்னம். இந்த மிதுன லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா 2 நாள், திங்களும் வியாழன். இந்த 2 நாளும் இந்த மிதுன லக்னக்காரர்களுக்கு பண வரத்தை வர வைக்கக்கூடிய ஒரு அதீத சக்தியை உருவாக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கு. அப்ப இந்த நாள்ல நீங்க சாப்பிட வேண்டிய உணவு வழி பரிகாரம் ஒண்ணு இருக்கு, உணவு அல்லாத பரிகாரம் ஒண்ணு இருக்கு. உணவு வழி பரிகாரத்தை சொல்றேன். ரொம்ப சிம்பிளா பால்ல மஞ்சள் பொடி போட்டு நீங்க எந்த சர்க்கரை வேணாலும் போட்டுக்கலாம் இனிப்புக்கு. புரியுதுங்களா? இந்த பால் மட்டும் சாப்பிடுங்க. திங்கள் வியாழன் 2 நாள். இந்த 2 நாளும் மிதுன லக்னக்காரர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அல்லது யோகத்தை உருவாக்கக்கூடிய நாள்னு சொல்றேன். அப்படிதான் எடுத்துக்கணும். யோகத்தை நம்மளுக்குன்னு உருவாக்கக்கூடிய நாள். இந்த லக்னத்துக்கு தான் நீங்க பார்க்கணுமே ஒழிய ராசிக்கெல்லாம் போய் பார்க்காதீங்க. உங்க லக்னம் எந்த லக்னம்? இப்போ 12 லக்னத்துக்கு வரிசையா சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப மிதுன லக்னத்துக்கு இது உணவு வழி பரிகாரம். சரி, அடுத்து என்ன பரிகாரம் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய இப்ப நீங்க காயின்லாம் சேர்த்து வைப்பீங்க இல்லையா? மிதுன லக்னக்காரர்கள் கொஞ்சம் நல்லா நிறைய சேமிக்கணுங்கிற ஒரு எண்ண தூண்டுதல் உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். அப்படி நீங்க எங்கேயாவது ஒரு டப்பாலையோ உண்டியல்லையோ சேர்த்து வச்ச ஏதாவது காயின், இந்த காயினை எடுத்து இந்த திங்கக்கிழமையோ அல்லது வியாழக்கிழமையோ ஓடக்கூடிய நீரில் கொண்டு போய் அந்த ஒரே ஒரு காயினை போட்டு, இது வாரத்துக்கு 2 நாளும் செய்யலாம், இல்லை 2 நாள்ல 1 நாள் ஏதாவது செய்யலாம். உங்களால எந்த நாள்ல முடியுதோ, அல்லது மாசத்துல ஒரு கிழமை, இந்த 2 கிழமையில ஒரு கிழமை செய்யணும். ஓடக்கூடிய நீர்ல இந்த காசு ஆறாய் பெருகணும் அப்படின்னு ஓடுற தண்ணி ஆறுதான். அதுக்காண்டி சாக்கடையும் ஓடுதுன்னா சாக்கடையில போட்டுறாதே, உங்க காசு பூரா காணா போயிடும். சேர்க்கணும்னு காசு வீணா போயிடும், சேர்ந்த காசு வீணா போயிடும். அது கழிவு நீர். நான் சொல்றது ஓடும் ஆறு. ஓடுற ஆத்துல தண்ணியில தூக்கி போட்டுரும். அது எந்த ஊர்ல தண்ணி ஓடுதோ அங்க போய் போட்டுரும். உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அதை செய்யும். இது ஒரு அற்புதமான பரிகாரம், பணத்தை வர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரங்கள். அடுத்து கடக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம். 2 நாள் இருக்கு. இந்த 2 நாள்ல செவ்வாய்க்கிழமையும் எடுத்துக்க. செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு யோகமான நாள். அதற்கு அடுத்து உங்களுக்கு யோகமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. கடக லக்னத்துக்கு செவ்வாயும் வெள்ளியும் யோகத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாள்ல நல்ல தாமரை பூன்னு வாங்குங்க.
ஏன்னா செவ்வாய் வெள்ளி, வாரத்துக்கு 2 நாளைக்கு 2 தாமரை வாங்கிடலாம். இந்த 2 தாமரையை வாங்கி அதற்குள்ள இருக்கக்கூடிய முழு தாமரையா வாங்கணும். அது உள்ள இருக்கக்கூடிய அந்த மகரந்தங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா குச்சி குச்சியா இருக்கும். தாமரை மொட்டு உள்ளுக்குள்ள அந்த மகரந்தங்கள் இருக்கும். அந்த மகரங்களை எடுத்து உங்களுடைய சிரசுல வச்சு, ஏன்னா ஒரு தாமரை வாங்கினா உள்ள மகரந்தம் இருக்கும். அந்த மகரந்தத்தை எடுத்து உங்களை நீங்களே ஆசீர்வாதம் பண்ற மாதிரி பண்ணிட்டு காலையில செவ்வாயும் வெள்ளிக்கிழமையும் தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் குளிச்சிடும். இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு 100%, மற்ற எல்லா இலக்கணத்துக்கும் 100% பலன் கொடுக்கும். உங்களுக்கு 200% இந்த பலன் கொடுக்கும். அப்ப இங்க வழிபாடு இல்லை, நீங்க எந்த ஜாதி என்ன மதமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெய்வம் பிடிக்குதோ பிடிக்கலையோ அதெல்லாம் 2வது விஷயம். இது ஒரு சுட்சமாக நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச ஒரு எளிய வழிமுறைகள், பரிகாரம் கூட சொல்லக்கூடாது, எளிய நடைமுறை வழிமுறைகளை கையாண்டிங்கனாலே போதும். உங்களுக்கு பணத்தை கோடி கோடியா கொட்டும் அப்படின்னு உறுதியா சொல்றேன். சார் எனக்கு அவ்வளவுலாம் வேணாம் சார், எனக்கு 1 லட்சம் வந்துடும் சார், என் நிலைமைக்கு இன்னைக்கு ஒரு 10,000 ரூபா அந்த மாதத்துல வந்தா போதும்னு நினைக்கிறீங்களா? 10,000 ரூபா வந்துடும். எப்படி வருதோ ஆனா வரும். இத பரிகாரத்தை தொடர்ந்து செய்யணும். ஏன்னா பரிகாரம் என்பது அதுக்குண்டான வார்த்தையா எடுத்துக்கங்க. இந்த செயல் தொடர்ந்து செய்ய 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 பண கஷ்டம் என்பதே உங்க வாழ்க்கையில வரவே வராது, உறுதியா சொல்றேன். நான் வணங்கக்கூடிய பாம்பாட்டி சித்தருடைய அனுக்கிரகத்தினால இந்த செய்திகள்லாம் எனக்கு கிடைச்சது உங்களுக்கு சொல்றேன். அப்ப இந்த கடகலக்கணத்துக்கு சொல்லியாச்சு. என்ன கிழமை? செவ்வாய் வெள்ளி. இந்த செவ்வாயும் வெள்ளியும் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க எந்த தொழில் எந்த துறையில இருந்தாலும் புகழ் பெறுவீங்க, தனம் வரும், உங்க தேவைக்கு வந்துகிட்டே இருக்கும். இதை மட்டும் செய்யும். அதுக்கு அடுத்து கடகத்தை பார்த்துட்டோம்.